ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஜாப்ல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி வந்து டாஸ்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் டாஸ்க் பார்க்கவே இல்லை. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு வந்து நான் லைவாகவே டாஸ்க் எப்படி ரிசீவ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லி தரேன். ஸோ பாருங்க, இப்போ நான் பார்த்தீங்கன்னா VIP 2ல இருக்கேன். ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் VIP 2. டெய்லி டாஸ்க் எனக்கு 10 காட்டுது இல்லையா? நீங்கள் லாகின் பண்ணிட்டு உள்ளார வந்ததுமே உங்களுக்கு இப்படி தான் ஒரு ஹோம் பேஜ் ஷோ ஆகும். அதில் நான் VIP 2ல இருக்கிறதுனால அதை நான் கிளிக் பண்ணிட்டேனாக்கா எனக்கு இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகுது இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது எனக்கு VIP 2ல 10 டாஸ்க் அவைலபிள். சரிங்களா? இப்போ வந்து நான் ரிசீவ் கொடுக்குறேன். இப்படி சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்னு வருது இல்லையா? அது வர வரைக்கும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அது எப்போ டோட்டல் வருது பாருங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். டுடே டாஸ்க் ஹேவ் ரீச் த லிமிட் அப்படின்னு வருது இல்லையா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ரிசீவ் கொடுத்தது டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வெளியில வந்துட்டு டாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். அதில் வாட்ச் நவ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, வீடியோ லோட் ஆகும். இப்படி வீடியோ லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் பாருங்களேன், கீழே டவுனில் 1 into அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணி நம்ம 2 into வச்சுட்டோம்னா டக்கு டக்கு வீடியோ ஃபுல்லாக 15 செகண்ட்ஸ் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து சக்ஸஸ் கட்டும். இவ்வளோ தாங்க, இதுதான் நமக்கான ஒர்க்கே. இந்த மாதிரி ரிசீவ் கொடுத்துட்டு எத்தனை டூயிங்கில் எவ்வளோ வீடியோ வருதோ அத்தனை வீடியோவும் பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களா? இதுதான் ஒர்க். இது முடிச்சதுமே உங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வேலெட்டில் ஷோ ஆகும். இப்போ பேலன்ஸில் எனக்கு 141 கடுது இல்லையா? இந்த பேலன்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஷோ ஆகும். அதில் வந்து என்ன பண்ணணும்னாக்கா இங்கே மை வேலெட்னு இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்கு, அந்த மை வேலெட்டை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ரீசார்ஜ் எவ்வளோ பண்ணிருக்கீங்க, வித்ட்ரால் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, மை வேலெட் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். வித்ட்ரால கிளிக் பண்ணும்போது மினிமம் வித்ட்ரால் 200. அதாவது VIP 1ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வித்ட்ரால் 500. அது எப்போ 500 ஆகுதோ அப்போ தான் உங்களால் வித்ட்ரா எடுக்க முடியும். VIP 2ல இருக்கிறவங்களுக்கு 200 மாற்றிட்டாங்க. சரிங்களா? இப்போ வித்ட்ராவல் ரெக்கார்ட் கிளிக் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ வித்ட்ரால் எடுத்திருக்கீங்க அப்படின்றது ஷோ ஆகும். ரீசார்ஜ் ரெக்கார்ட் கிளிக் பண்ணும்போது ரீசார்ஜ் எத்தனை பண்ணிருக்கீங்க அப்படின்றது ஷோ ஆகும். சரிங்களா? உங்களுக்கு பேமெண்ட் வராமல் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ பேமெண்ட் ஹஸ் பீன் அன்சக்சஸ்ஃபுல் ஃபார் லாங் டைம் காட்டுது இல்லையா? அதை கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட், மொபைல் நம்பர், UPR அது எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னாக்கா அது எல்லாமே உங்களுக்கு இங்கே டேரெக்டாகவே CCக்கு மெசேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னாக்கா குரூப்பில் இருக்க அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்க, அவங்க டீடைல் சொல்லுவாங்க. சரிங்களா? வித்ட்ரால் எப்படி கொடுக்கணும்னாக்கா வித்ட்ரால கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து 100 ரூபாய் காட்டும். சரிங்களா? எனக்கு வந்து 141 இருக்குது, அதனால என்னால் கொடுக்க முடியல. டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேங்க் அது டீடைல் கொடுக்குற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே 100 ரூபாய் இருக்கும். அதை எரேஸ் பண்ணிட்டு 200 அபோவ் எவ்வளோ இருந்தாலுமே நம்ம எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துட்டு கெட் OTP இருக்கும். அதாவது நீங்கள் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP எப்போலாம் வித்ட்ரா பண்ணீங்களோ அப்பலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வேறு யாராவது ராங்காக அதை உங்கள் ஐடியா வச்சு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால அதை வித்ட்ரா எடுக்க முடியாது உங்களால், உங்கள் பெர்மிஷன் இல்லாமல். ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. கெட் OTP கிளிக் பண்ணும்போது அதில் உங்களுக்கான உங்கள் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க அந்த OTP வந்ததுக்கப்புறம் அந்த OTP போட்டுட்டீங்கன்னாக்கா வித்ட்ரால் சக்ஸஸ் ஆகும். மை பேஜில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா? அது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்பர். தென் பேங்க் கார்டு கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. நம்ம ஆட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய நேம், IFSC கோட், பேங்க் நம்பர், தென் எல்லாமே கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது OTP வரும். அந்த OTP கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீடைல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவ்வளோதான் ஒர்க். இதில் வேறு ஏதாவது டீட்டெயில்னாக்கா எனக்கு பர்சனல் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.